ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கிரில். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கிரில் சிக்கன்னாலே கடையில் தான் வாங்குவோம். இதை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு நான் 2 ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். 2 ஃபுல் சிக்கனையும் ஒரு சிக்கனையும் 4 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் நம்ம லெக்கோட தை சேர்ந்து வர மாதிரி 4 பீஸும், பிரெஸ்ட் பீஸ் தனியாக ஒரு 4 பீஸும் வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்கனில் நம்ம நல்லா ஸ்லிட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸில் ஒரு 4லேருந்து 5 ஸ்லிட் போடுறேன். அப்போ தான் நம்ம மசாலா சிக்கன் உள்ள நல்லா இறங்கி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் நான் ஸ்லிட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளில் தனியாவும் மிளகாயும் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு அரைச்சி வச்சது. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கலாம். தயிர் தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலாவும் ஈஸியாக தண்ணி ஆகிடும். கடைசியாக இது கூட 2 மீடியம் சைஸ் லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இந்த ஹோல் கிரில் சிக்கன்லேயுமே நம்ம எங்கேயுமே எண்ணெய் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் நம்ம மொத்தமாக யூஸ் பண்ண போகிறோம். இது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரில் சிக்கனுக்கான மசாலா ரெடி. இப்போ இந்த மசாலாவை நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஒரு சிக்கன் பீஸாக எடுத்து மசாலாவை அதில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி செய்யும்போது மசாலா சிக்கன் உள்ள எல்லா இடத்துலையும் நல்லா இறங்கி இருக்கும். இப்போது எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் நம்ம மசாலாவை நல்லா கோட் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி நான் என்னோடய ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 1/2 அன் ஹவர் வைக்க போகிறேன். இந்த டைமில் நம்ம இந்த கிரில் சிக்கனோடு வச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு 2 சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அது என்ன சாஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது மின்ட் சட்னி. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் பச்சை மிளகாய், ஒரு 1 இன்ச் சைஸில் ஒரு இஞ்சி பீஸ் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கை ஃபுல்லாக புதினா எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த 3த்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புதினா பேஸ்ட்டை இப்போ நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நான் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த புதினா மிக்சர் கூட கொஞ்சம் திக்கான தயிராக கூட சேர்த்துக்கலாம். தயிர் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ நம்ம மின்ட் சாஸும் அந்த அளவுக்கு திக்காக இருக்கும். தயிர் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம சாஸும் ரொம்ப தண்ணியாயிடும். ஸோ தயிர் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் புதினா மிக்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு
ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மின்ட் சாஸ் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு 3 to 4 மினிட்ஸில் இதை நம்ம செஞ்சிடலாம். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது கார்லிக் சாஸ், இல்லைனா இதை கார்லிக் மயனீஸ்னு கூட சொல்லலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மெயின் இன்க்ரீடியண்ட் 2 வேக வச்ச முட்டை, இது ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு பாதி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்சருக்கு இதை நான் இப்போது அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இதையும் நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக சால்ட் தேவையான அளவு போட்டு ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கார்லிக் சாஸ் ஆர் கார்லிக் மயனீஸ் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 சாஸும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சிக்கன் எடுத்து இப்போ கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த சிக்கனை அவனில் தான் கிரில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவன் ட்ரே எடுத்துக்கலாம். இந்த அவன் ட்ரே மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரில் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் பீசஸை இந்த கிரில் மேலே தான் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே சிக்கன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பட்டரை உருக்கி இதில் இந்த கிரில் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த கிரில் ஃபுல்லாக இப்போ பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம சிக்கன் எடுத்து இந்த கிரில் மேலே இப்போது ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்கனாக நான் இந்த 4 பீஸ் சிக்கன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் நெக் பீஸ், அந்த போன் பீஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக இருக்கிறது. அவன்லேயே சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கு ஒரு கிரில் ராட் இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு 2 பீஸ் சிக்கன் வச்சு கிரில் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட சிக்கன் கிரில் ராட். இதில் 2 சைட்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம சிக்கன் நல்லா சுத்தாமல் ஃபர்மாக ஒரே இடத்துல நிற்கிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இந்த ராட்லேயும் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராடில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து இந்த ராட்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா உள்ளே குத்தி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டருக்குள்ளேயும் இதை நல்லா குத்தி விடணும். அப்போ தான் நம்ம சிக்கன் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும். இன்னொரு பீஸையும் இப்போ நான் இது கூட சேர்க்குறேன். இப்போது கடைசியாக இன்னொரு ஹோல்டரையும் இது கூட போட்டு நம்ம சிக்கனில் நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம சிக்கன் எல்லாமே ரெடியாக இருக்குது அவனில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை உள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவன் ஓப்பன் பண்ணி லாஸ்ட் ரேக்கில் இந்த அவன் ட்ரேவை உள்ளே வச்சிடுறேன். இந்த ட்ரே மேலேயே நம்ம கிரில் ட்ரேவையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரில் ராடையும் இது கூட இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த ராட் ஹோல்டர் எப்போயுமே சுற்றிட்டே தான் இருக்கும் அவன் ஆன் பண்ண உடனேவே. ஸோ நம்ம இந்த ராடை இது கூட இன்சர்ட் பண்ண உடனே இது சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அவனை க்ளோஸ் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும்.
இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா grill ஆகியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான சிக்கன் grill வீட்டிலேயே ரெடி. இது கூடவே நம்ம செஞ்சுருக்கிற மின்ட் சாஸ் அண்ட் கார்லிக் மைனீஸ் இதையும் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் உங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கிரில் சிக்கனை நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ் சிக்கனில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். பசங்களுக்கும் இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய். Take care. Bye bye.